மதுராந்தகம் அருகே தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் பார்க் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த தொழிற்சாலையில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி நேற்று தொழிற்சங்கம் சார்பாக செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் எதிரே மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 24 பெண்கள் 30 ஆண்கள் என கலந்து கொண்டனர். இன்று இந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு வந்தபொழுது தொழிலாளர்களை பணிக்கு செல்ல விடாமல் கேட்டை பூட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலை முன்பு காலை 9 மணி முதல் இருந்தே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 5 பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்த நிலையில் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த இடத்திற்கு வந்த மதுராந்தகம் வட்டாட்சியர் துரைபாபு அவர்களிடம் தொழிலாளர்களிடம் தொழிற்சாலை நிர்வாகத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வேலையை விட்டு நிறுத்தியவர்களை மீண்டும் வேலைக்கு அனுமதித்தனர். என் பேர் வெங்கடேசன். நான் தேசிய பொதுத் தொழிலாளர் ஒருங்கிணைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கேன். பார்க் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபில்டரில் ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இந்த ஆலை நிறைய இயங்கி வருகிறது. 2 வருஷமாக யூனியன் ஆரம்பித்தேன். அதில் தொழிலாளர் சட்டங்கள், தொழிற்சாலை சட்டங்கள், குறைஞ்சபட்ச ஊதிய சட்டங்கள், வருங்கால வைப்பு நிதி சட்டங்கள், மாசு கட்டுப்பாடு சட்டங்கள் 100% அமுல்படுத்தாத நிலை அரசுக்கு தெரிவித்து அது சம்பந்தமாக நேற்று நாங்கள் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் அனைத்து தொழிலாளரும் ஒருங்கிணைந்து உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரதம் இருந்தனால இந்த நிர்வாகம் பழிவாங்க எண்ணத்தோடு காலையில் பணிக்கு யாரையும் அனுமதிக்காமல் கேட்டில் நிற்க வச்சிட்டாங்க. கேட்டில் நிற்க வச்சுட்டு அவங்கள வேலைக்கு விடாமல் எவ்வளோ நாங்கள் பேசி முடிவு செய்வோம். அந்த வெயிலில் அந்த எல்லாம் சுகர் பேஷண்ட்டு, அவங்கவுங்க உடல்நல குறைவில்லாத பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கழிவறை கூட வசதி இல்லாத இந்த நிர்வாகம் அடம்பட்டால் அவங்க செயல்பட்டு இருக்கிறது தான் அரசு நடவடிக்கை இருக்கணும். அதை தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்குற வரையில் அந்த உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் இன்று அந்த வேலைக்கு அவங்களை அனுமதிக்காமல் 5 தொழிலாளர்கள் மயக்கடிச்சு விழுந்து இன்னைக்கு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு தான் இந்த அரசு அதிகாரிகள் வட்டாட்சியரோ வருவாய் ஆய்வாளர் மற்ற அதிகாரிகள் இதை பீஸ் கமிட்டி போட்டு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது எந்த நிபந்தனை இன்றி இவங்களை வேலைக்கு அனுப்புகிறோம், மற்ற விஷயங்களை பீஸ் கமிட்டியில் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்றதுதான். தொழிற்சங்கம் தொழிலாளர் நலனுக்காக நாங்கள் அதை ஏற்று அவருடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், அரசு நடவடிக்கை எடுக்குது, இந்த அரசுக்கு களங்கம் வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு இந்த போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் இந்த அனைத்து தொழிலாளர்களும் வேலைக்கு அனுமதித்து நிர்வாகமாக அனுமதித்து நாங்களும் அனுமதித்திருக்கோம். அதில் என் பேர் கலாவதி சார். நேற்று நாங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து எங்களை உள்ளே போராட்டம் பண்ணி எங்களை வெயிலே உட்கார வச்சிட்டாங்க. அந்த லேடி கார்டுன்னு ஒரு லேடி இருக்காங்க, அதுதான் சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணி 1 மாதம் லீவில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் சார் நான் வேலைக்கே வந்தேன். அந்த லேடி கார்டே எங்களுக்கு வேலைக்கே தேவையில்லை. லேடி கார்டே எடுத்துடணும். ஃபஸ்ட்டு பாத்ரூம் வசதி இல்லை, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது சார். திரும்ப சொல்லுங்க. ஒர்க் பண்றேன். முதல்ல சொல்லுங்க. என் பேர் கலைச்செல்வி. நான் பார்க் ஒர்க் பண்றேன். நேற்று யூனியன் மூலிமா நாங்கள் மீட்டிங் போயிருந்தோம் பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி. அப்போ அடுத்த நாள் நாங்கள் வேலைக்கு வரும்போது எங்களை உள்ள அனுமதிக்கல. அதனால நாங்கள் வெளியே உட்காந்து வெயிலில் உட்காந்தனால நிறைய லேடிஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கூட ஒரு கார் கூட வெளியே வந்து அவங்களை ஏற்றி மத்துக்கு உதவி பண்ணல. உள்ளே இருக்கிறவங்க அவங்க மட்டும் நல்லா ஏசி ரூமில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ஸுங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஏற்றின்னு போகிறாங்க. ஆனால் உள்ளேருந்து நாங்கள் உள்ளே காலையிலே போக சொன்னோம், அவங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழி போடுறாங்க. பாண்டு உள்ளவே அனுமதிக்கலை எங்களை யாருமே. 18 பேர் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வெளியே நில்லுங்கன்றாங்க. நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. லீவும் நாங்கள் அதிகமாக போடல, ஒருத்தருக்கும் நாங்கள் லீவ் போடல. ஆனால் லீவ் நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க, அதனால் அந்த 18 பேர் விசாரணை பண்ணி தான் நாங்கள் உள்ளே கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப பொய் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். லேடிஸ்க்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. ஒரு மென்சஸ் டைமில் கூட அவங்களுக்கு ஒரு பேடு கொடுக்குறது கிடையாது, அவங்களுக்கு ஒரு லீவ் கொடுக்குறது கிடையாது. அந்த வயிறு வலி எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குன்ட்டு லேடிஸாக இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அது கூட அவங்க ஒரு